ஐயா இணைஞ்சிட்டேயா. ஓகே, நன்றி. ஆரம்பிச்சிடலாமா? தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் இன்றைக்கு 119வது அதிகாரத்தில் 120வது நாள் சந்திப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இது ஒரு அறுபடா மரபு தொடர் போல பயணிக்கிற தோழர் ஜீவாவின் சிந்தனைகள் கொண்ட ஒரு பொது உடைமை இலக்கிய பயணம். இந்த பயணத்தில் இன்றைக்கு முற்றோதல் செய்வதற்காக ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய மாணவர் மு தாரணி அவர்கள், அதாவது முதுகலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு உரைப்பொழிவு செய்வதற்காக அருமை பேராசிரியர் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய முதுகலை தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சபிதா பேகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் முனைவர் பட்டம் ஆய்வு செய்கின்ற பொழுதே தன்னுடைய கல்வி அறிவால், கல்வி திறத்தால் மௌலானா ஆசாத் என்கிற மத்திய அரசுடைய, ஒன்றிய அரசுடைய கல்வி உதவித்தொகை பெற்று ஆய்வை நடத்திய பெருந்தகையாளர் ஆவார். அதற்கு சிறப்பு சேர்க்கிற வகையில் அவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையை 6 என்கிற பன்னாட்டு ஆய்வுதல் சிறந்த கட்டுரையாக தேர்வு செய்து இவருக்கு விருது வழங்கி இருக்கிறார். அவை மட்டுமல்லாது பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுதல்களிலும் தொடர்ந்து ஆயுத எழுத்து போன்ற ஆய்வுதல்களில், நவீன ஆய்வுதலில் தொடர்ந்து எழுதி வருகிற பெருந்தகையாளர் ஆவார். அவருடைய பன்னாட்டு கருத்தரங்கம் 7 என்கிற நிலையில் எனக்கு அனுப்பப்பட்ட குறிப்பில் இருந்தாலும் கூட அதை கடந்த பேராசிரியர் ஆவார். அதே போல தேசிய கருத்தரங்கம் 10 என்கிற நிலையில் குறிப்பில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த அளவில் குறைந்தபட்சம் 50 கடந்தவராகவே நாம் பார்க்கிறோம். நல்ல சிந்தனையாளர். குறிப்பாக வாழ்க்கையில் வறுமையில் இருந்தாலும் கூட கல்விதான் இந்த பெண் சமூகத்தை உயர்த்த முடியும் என்கிற நிலையில் வளர்ந்த பேராசிரியர் என்று சொல்வதா, என்னுடைய மாணவி என்று சொல்லுவதா யோசித்து பார்க்கிறேன். என்னிடம் இளங்கலை தமிழ் படித்த அருமை மாணவி முனைவர் சபிதா பேகம் அவர்கள் படிக்கின்ற காலத்தில் பார்த்த அதே எளிமை இப்பொழுதும் இருக்கிறது. குறிப்பாக கல்லூரிகளில் மகளிருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நேரடியாக சென்று அவரிடம் தாய்மை உள்ளத்தோடு பேசி, பரிந்து பேசி, ஆற்றுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்துகிற மிகப்பெரிய ஆளுமை முனைவர் சபிதா பேகம் அவர்கள் ஆவார். ஒரு கடின போராளி என்றே சொல்ல வேண்டும். வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் போராடுகிற மிகப்பெரிய ஒரு சமூக போராளி, சமூக சிந்தனையாளர் அம்மா சபிதா பேகம் அருமை மாணவி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு உரைப்பொழிவில் இணைந்திருக்கிறார்கள். இந்த 2 ஆளுமைகளையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் வரவேற்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நாம் மலேசிய திருநாட்டிற்கு நம்முடைய கல்வி புலத்தின் சார்பாக சென்றிருந்தாலும் கூட இந்த அரங்கை நிறைவாக முன்னின்று நடத்திய தோழமைமிக்க ஐயா சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட, குறிப்பாக நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள், செங்கை கவிஞர் அவர்கள், நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள், நம்முடைய நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள், சாத்தூரார் அவர்கள், பாலாஜி ஐயா அவர்கள், இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கு ஒப்புதல் தந்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நேரத்தில் சங்கரநாராயணன் உள்ளிட்ட தோழர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நாம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்குவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு நிகழ்ச்சியை முறையாக நாம் தொடங்குகிறோம். முதலிலே முற்றோதல் செய்வதற்காக ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய முதுகலை ஆங்கிலத்துறையினுடைய 2ஆம் ஆண்டு மாணவி மு தாரணி அவர்கள் இப்பொழுது இணைகிறார். முற்றோதல் செய்யலாமா? செய்யலாம் ஐயா.
ம். சொல்லுங்கம்மா. அம்மா குரல் சொல்லுங்க தாரணி. செய்யலாங்கய்யா. சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? வீடியோ ஆன் பண்ணலையா? அம்மா வீடியோ ஆன் பண்ணலையா? அம்மா தாரணி. ஐயா முகம் தெரியவில்லை அம்மா. தெரியவில்லையா? நெட்வொர்க் இஷ்யூ ஐயா. எந்த இஷ்யூ இல்லாம குரலை சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. மூஞ்சி கருப்பா தெரியுது, அங்கிட்டு போங்க. நான் நிக்கிறதுதான். சொல்றாமா சொல்லு. அம்மா நீ முகம் தெரியலனாலும் பரவாயில்லடா சொல்றாமா. அம்மா ஐயா சொல்றாமா சொல்லு. அம்மா சொல்றாமா தாரணி. ஒரு நிமிடம் ஐயா. ம். வெண்ணிலாமா. ஐயா நான் இந்த பேசுறேங்க ஐயா. உங்க கிராமமாமா? ஆமாங்க ஐயா. வரட்டும் வரட்டும் வரட்டும். தாரணி கேக்குதா? தாரணி அம்மா தாரணி கேக்குதாடா? தாரணி 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 ஐயா சொல்லட்டுங்களா? சொல்றாமா சொல்லு சொல்லு. அம்மா சொல்றா. முதல் குரல். நயந்தவர்க்கும் நல்காமை நேர்ந்தேன் பசந்தவன் பண்பியார்க்கு உரைக்கோ பிற. சொல்லுடாமா அடுத்தடுத்த குரல் சொல்லு. அவர்ந்தார் எனும் தகையால் இவர்ந்தார்தன் மேனி மேல் ஊறும் பசப்பு. சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்புறுவது. விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயற்கற்றம் பார்க்கும் பசப்பு. புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் வற்றே பசப்பு. பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தோர் அவர் என்பாரில்.
பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையார் அவர் எனின். பசப்பென பேர் பெறுதல் நன்றே, நயப்பித்தார் நல்காமை குற்றார் எனின். 10 குறள் முடிந்து விட்டதுங்க ஐயா. நன்றிடாமா, மகிழ்ச்சிடா தாரணி. நல்ல குரல் வளம். ஆங்கில துறையில இருந்தாலும் நல்ல இலக்கியத்தின் நல்ல உச்சரிப்புகள். மிக்க மகிழ்ச்சிடாமா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, குறிப்பாக நன்றிங்க ஐயா. உங்களுடைய துறை பேராசிரியர்களுக்கும் உங்கள் கல்லூரியின் முதல்வருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முற்றோது செய்த இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தர வருமாறு அருமை பேராசிரியர் அம்மா சபிதா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். சரிங்க ஐயா. ஐயா வாசிக்கலாமா ஐயா? அம்மா வீடியோ தெரியுமா தெரியாதாடம்மா? வீடியோ வராதுயா. சரி, வர மாட்டேங்குதுயா. சரி, சொல்ல ஆரம்பிக்கிறேன். இறைவன் என்றும் முன்னிற்க இறைஞ்சுகின்றேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் இணைய வழியில் இருக்கும் பேராசிரியர் முனைவர் கரு முருகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய இணைப்பில் உள்ள தகைசால் சான்றோருக்கும் பேராசிரியர்களுக்கும் இலக்கிய ஆர்வலருக்கும் மாணாக்கர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பசப்புறு பருவல் திருவள்ளுவர் நாடு, மொழி, இனம் என்ற பாகுபாடுகளை கடந்து சமநிலை கருத்துக்களை திருக்குறளில் எடுத்துரைத்ததால் அது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. பொதுவாக பல கருத்துக்களை எடுத்துரைத்திருந்தாலும் பண்பாட்டு நோக்கில் காணுகையில் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் பலவற்றை திருக்குறளில் பொதிந்து வைத்துள்ளார். குறிப்பாக காமத்துப்பாலில் அவர் வரைந்துள்ள களவியல் கற்பியல் சார்ந்த குறட்பாக்கள் தமிழினத்தின் பண்பாட்டு அடையாளங்களாக திகழ்கின்றன. இதற்கு காரணம் தமிழர்களின் அகம் சார்ந்த பண்பாடு உலக அளவில் பொதுமை மிக்கதாகவும் உயர்வு மிக்கதாகவும் எடுத்துரைக்கத்தக்கதாகவும் உள்ளது. தமிழரின் பண்பாட்டு செழுமையை உலகுக்கு உணர்த்த பொதுமறையாம் திருக்குறளில் அவற்றை பதிவு செய்துள்ளார். பசப்புறு பருவல் என்பது தலைவி தலைவன் பிரிவால் ஏற்படும் வருத்தம் காரணமாக பசப்படைந்து வருந்தும் வருத்தமாகும். காமத்துப்பாலில் பசப்புறு பருவல் என்னும் அதிகாரத்தில் 1181வது குறள் முதல் 1190வது வரையுள்ள குறட்பாக்களை இங்கு கூற விளைகின்றேன். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தின் பசந்தவன் பண்பியார்க்கு உரைக்கோத் பிற. இந்த குறளுக்கான விளக்கம்: என்னை பிரிந்து செல்வதற்கு என் காதலருக்கு ஒப்புதல் அளித்து விட்டேன். ஆனால் இப்போது பிரிவு துன்பத்தால் என் உடலில் பசலை படர்வதை யாரிடம் போய் சொல்வேன் என்பது இக்குறளுக்கான விளக்கமாகும். அடுத்த குறள்: அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தேன் மேனிமேல் ஊறும் பசப்பு. அதாவது பிரிவு காரணமாக காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதம் பொங்கிட பசலை நிறம் என் உடலில் ஏறி ஊர்ந்து பரவுகின்றது. சாயலும் நானும் அவர் கொண்டா கைமாறா நோயும் பசலையும் தந்து. காதல் நோயையும் பசலை நிறத்தையும் கைமாறாக கொடுத்துவிட்டு அவர் என் அழகையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டு பிரிந்து சென்று விட்டார். புல்லுவன் மண் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. யான் நினைப்பதும் உரைப்பதும் அவரது நேர்மை திறனை பற்றியதாகவே இருக்கும் போது என்னை அறியாமலோ வேறு வழியிலோ இப்பசலை நிறம் என்னிடம் வந்துவிட்டது. உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பூர்வது. என்னை பிரிந்து காதலர் சிறிது தொலைவு கூட செல்லவில்லை. அதற்குள்ளாக என் மேனியில் பசலை நிறம் படர்ந்து விட்டது. விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கின் ஒளி குறையும் சமயம் பார்த்து பரவி விடும் இருளை போல இருகத் தழுவிய தலைவனது பிடி சற்று தளரும் போது
காதலியின் உடலில் பசலை நிறம் படர்ந்து விடுகிறது. புள்ளி கிடந்தேன் புடைப்பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றை பசப்பு. தழுவி கிடந்தேன் சற்று தள்ளி படிக்கிறேன் அவ்வளவுதான். என்னை அள்ளிக்கொண்டு விட்டதே இந்த பசலை நிறம் என்று தலைவி வருந்துகிறாள். பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவரென்பார் இல். இவள் உடலில் பசலை நிறம் படர்ந்தது என பழித்து கூறுகிறார்களே அல்லாமல் இதற்கு காரணம் காதலன் பிரிந்து சென்றிருப்பதுதான் என்று சொல்பவர் இல்லையே. பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையார் ஆவார் எனின். பிரிந்து சென்றிட என்னை உப்பு கொள்ளுமாறு செய்த காதலர் நலமாக இருப்பார் என்றால் என்னுடன் பசலை படர்ந்து விட்டு போகட்டும். பசப்பென பேர் பெறுதல் நன்றை நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். என்னை பிரிவுக்கு உடன்படுமாறு செய்த காதலரை அன்பில்லாதவர் என்று யாரும் தூற்ற மாட்டார்கள் எனில் பசலை படர்ந்தவள் என நான் பெயரெடுப்பது நல்லதுதான். இவ்வாறு 10 குறள்களிலும் தலைவியின் பிரிவாற்றாமையை பற்றி வள்ளுவர் விளக்குகிறார். தமிழரின் தனித்த பண்பாட்டில் ஒன்று தலைவி தலைவனுக்காக காத்திருத்தல் என்பதாகும். இதனை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற முல்லை நில ஒழுக்கமாக கொள்கிறது சங்க இலக்கியங்கள். திணை அடிப்படையில் திருக்குறளை வள்ளுவர் பாடவில்லை என்றாலும் திணை ஒழுக்கங்களின் விரிவாக குறளை புனைந்துள்ளார் என்பதற்கு பசப்புறு பருவர் என்ற அதிகாரம் ஒரு சான்றாகிறது. இவ்வொழுக்கம் சங்ககாலம் முதலே தமிழரின் அடையாளமாக கொள்ளப்படுகிறது. களவியல் கற்பியல் எதுவாயினும் தலைவனுக்காக ஆற்றியிருக்கும் தலைவியின் ஒழுக்கத்தை தமிழரின் தலை சிறந்த ஒழுக்கமாக வள்ளுவர் கொண்டதால் பசப்புறு பருவரல் எனும் அதிகாரத்தை படைத்துள்ளார். தற்காலத்திலும் பசப்பு என்ற சொல் வழக்கில் உள்ளது. பசப்புகிறாள் என்றால் அதிகம் வருத்தப்படுவது போன்ற செய்கைகளை செய்யும் பெண்ணை பழிப்பது இன்னமும் தமிழகத்தில் எச்சமாக விளங்குகின்றது. பசப்பி என்ற சொல்லும் கொச்சை சொல் வழக்கமாக உள்ளது. பசப்பி என ஊர் தூற்றுகிறது என்பதே இவ்வழக்குகளிலிருந்து பெறப்படும் கருத்து. வள்ளுவர் காலம் முதல் இன்று வரை தமிழகம் மாறவில்லை. இக்காலத்திலும் தலைவன் பிரிவின் போது தன் கற்பு நலன் காத்து தமிழ் பெண்டில் வாழ்ந்து வருகின்றனர் என்ற நிலை சங்க இலக்கியம் திருக்குறள் போன்ற இலக்கியங்களால் கட்டமைக்க பெற்றுள்ளது. திருக்குறள் நாளும் பரவ வருங்கால மக்களிடத்திலும் பரவ இன்னும் பல படைப்பாளர்களால் படைப்புகள் உருவாக வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வழங்குகிறேன். நன்றி. மகிழ்ச்சி. பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிறார். கவிஞரே, கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா நல்லாசிரியர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. வருகிறேன். நாராஜனையா ட்ரெயின்ல போயிட்டு காதப்புறம் இங்க பேசுறது கேக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க பேசுற இப்பதான் எனக்கு கேக்குது. மலேசியா போயிருந்துகிட்டா அப்படித்தான் இருக்கும். கவிஞர் சூரிய மலர்களே, கவிஞர் வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி வருவாங்க. சுப்பிரமணியன் தோழர், நீங்க ஆரம்பிங்க. ஐயா வந்த பிறகு பார்த்துக்கலாம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பசப்பு அப்படிங்கிறது அன்பான தோழமை நெஞ்சங்களே,
அன்பான தோழமை நெஞ்ச ஐயா பேசுங்க கவிஞரை பேசுங்க. அவங்க பேசுங்க, நிறுத்திட்டாங்க. பேசுங்க பேசுங்க, நீங்க கவிஞர். பேசுங்க. அவங்க நிறுத்திட்டாங்க. கவிஞரே கேக்குதா? கேக்குது, பேசுறது? கேக்குது, கேக்குது. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்களை கேக்குதுன்னு சொன்னது ஒரு குத்தமா? பயணம் வெற்றி பெற்று திரும்பியதற்கு வாழ்த்துக்கள். என்ற தொடர்பை கொண்டிருக்கிறது. முற்றோதல் செய்த மாணவி தாரணி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே போல இன்றைக்கு 10 குறளையும் பொழிவு செய்த சகோதரி சபிதா பேகம் அவருடைய முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் மேனாள் பொதுச் செயலாளருக்கு இணையவழி பிரச்சனை இருக்கு. அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஐயா தனியா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் முக்கியம். சரி. அவ்வளவு ஒரு ஆர்வம். வேற என்ன ஆமா. ஆர்வம். கவிஞரே வெளியில போயிட்டா. என்னை விரும்பியவர் பிரித்து சொல்கிறேன் என்ற போது நான் இசைந்து விட்டேன், நான் ஒத்துக்கொண்டேன். ஆனா பாருங்க, என் மீது பசலை வந்து விட்டது. இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? எவ்வளவு ஒரு நாடக காட்சி போல இருக்குது பாருங்க. அவரு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாராம். என்னை விரும்பியவர் அவர், அதனால் நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் உடனே பசலை, என் மேனியெல்லாம் பசலை படர்ந்து விட்டதே, இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிறா. அவர் தந்தார். எதை? அவர் பிரிந்து சென்றார், பசலை என் மீது பசலை படர்ந்து விட்டது. அதை எவ்வளவு கிண்டலா சொல்றா பாருங்க. அவர் தந்தார் என்று செருக்கினால் இந்த பசலை என் மீது படர்கிறதே. யார் தந்தார்? காதலர் பிரிவதனால் அவர் தந்தார் என்ற படர்கிறதே. எனக்கு பசலையும் பசலை நிறத்தையும் பசலை என்கிற நோயையும் என்ன கொடுத்துட்டாரு பாருங்க. எனக்கு ஏன் கேட்கல? என்று கூறுகிறார். சும்மா கேட்கவில்லை. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இணைய பிரச்சனை ஐயாவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா ஆமா, இணைய பிரச்சனை தான், இணைய பிரச்சனை தான். இல்ல இது பேசிட்டுமா? நீங்க பேசுங்க. பொருளதிகாரத்துல இணைய பிரச்சனை தானே.
கவிஞரே, கவிஞர் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கவிஞர் 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 ஆஹ் நம்ம வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துடலாமா? பொதுச் செயலாளர்கள் சொன்னாங்க. எப்படா இந்த விளக்கு அணையன்னு இருள் காத்து கொண்டே இருக்கிறதாம். இருள் பாருங்க, சமயம் பார்த்துக்கிட்டு இருக்குதாம். எப்போ விளக்கு அணையும் நாம பரவலாம் அப்படின்னு இருள் காத்து கொண்டிருக்கிறதாம். அதுபோல அணைத்து கொண்டிருக்கிற என் காதலர் எப்ப விலகுவார் என்று பசப்பு பார்த்து கொண்டிருக்கிறதாம். பசலை பார்த்து கொண்டு இருக்கிறதாம். ஒவ்வொன்றும் ஒரு நாடக காட்சி மாதிரியாங்க. புள்ளி கிடந்தேன், புடை பெயர்ந்தேன், அவனை தழுவி கொண்டிருந்தேன், கொஞ்சம் விலகி தூங்கணுங்க. அந்த சமயம் பார்த்து இந்த பசலை என்னை அள்ளி கொண்டு விட்டதே, என்ன செய்ய, ஓடி வந்து அள்ளி கொண்டு விட்டதாம். இவள் பசந்தாள் இவள் என்பது அல்லால், இவளை துறந்தார் அவர் என்பது இல். இவ்வூராருக்கு எப்போதும் ஒரு பக்க பார்வைதான், ஒரு பக்க பேச்சுதான். எப்படின்னா, அவனை பிரிந்து வாடினாள் என்பார்களே தவிர, அவனை பிரிந்து வாடினாள் என்று என்னத்தான் என்று ஊராரை பசக்கட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையர அவாரனின். அவரு நயமாக பேசி என்னை பிரிந்தவர்க்கு நன்மை கிடை தலைவர் வைத்திருக்கிற அந்த பேர் அன்பு அவருக்கு நன்மை கிடைக்குதுன்னா நான் பசலையை ஏற்றுக்கொள்கிறேன். எப்பவுமே வள்ளுவர் என்ன செய்வாரு, முதல் குரல்ல அழகா சிறப்பு செய்வார். கடைசி குரல் தோழர்களே, கொஞ்சம் ஐயா சிவசுப்ரமணியன்ட்ட போயிடலாமா? தலைவருக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி கவிஞரே, ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க கடைசியா நன்றி வணக்கம் சொன்னது மட்டும் சரியா கேட்டுச்சு. ரொம்ப நன்றி. தோழர் அதான் கேட்டா, அது மட்டும் கரெக்டா கேட்டுச்சு. அன்பானவர்களை கேட்டுச்சு, அது மட்டும் கரெக்டா கேட்டுச்சு. அன்பானவர்களை கேட்டுச்சு, அதுக்கப்புறம் நன்றி வணக்கம் கேட்டுச்சு. அப்ப இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கலையா? இந்த பசப்பு ஏறின மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலைமை. இலக்கியம் பேசுறதுக்கு எதுக்கு போய் வேண்டி கிடக்கு? எதுவுமே கேட்கல. நீங்க கவித்துவத்துக்காண்டி ஆறுதல் படுத்துறீங்க. இல்ல கேட்ட தலைவர். நன்றி சிவசுப்ரமணியன் தோழர், வணக்கம். கேட்டது. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி தாரணி அருமையாக உச்சரித்து சிறப்பாக சொன்னார். தாரணி வருங்காலத்தில் இந்த தரணியை ஆழ்வார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் சபிதா பேகம் அருமையாக அந்த குறள்களுக்கு அருமையாக பொருள் விளக்கம் தந்தார். அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல
திருவள்ளுவரின் அருமையை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த குறள்கள்லாம் இருக்கு. அவர் 2வது குறள், அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தன் மேனி மேல் ஊறும் பசப்பு. அந்த தலைவன் தந்ததுனால அந்த பசப்பு நோய் செருக்கோடு இருக்கிறது, ரொம்ப ஆணவத்தோடு இருக்கிறது, என்னை ரொம்ப வாட்டுகிறது அப்படின்னு அழகாக சொல்லுகிறாள். பசப்புன்னா இந்த தேமல் படர்றதுன்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. பசப்பு நோய், தேமல் படரக்கூடிய நோய். அடுத்து சாயலும் நாணல், 3வது குறள், சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறார் நோயும் பசலையும் தந்து. ஆமா, அழகையும் நாணையும் அவர் எடுத்து போயிட்டாரு, நோயும் பசலையும், இந்த காமத்துயர், அதான் நோய், காமத்துயரையும் பசலை நோயையும் எனக்கு தந்து விட்டார். அதாவது கொண்டதும் 2, கொடுத்ததும் 2 அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி திருவள்ளுவர் படம் பிடிச்சு காட்டுகிறார். அடுத்து 6வது குறள், விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. எவ்வளவு அருமையான ஊமையை சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். விளக்கு அணைகிற வேலையை, விளக்கு அணைச்சதும் இருள் சூழ்ந்துக்கணும், இது தன்னிச்சையா நடக்கக்கூடிய செயல். அத இதுக்கு இங்க அந்த காதலிக்கு சொல்றாரு பாருங்க, கணவன் அணைப்பு விலகியதும் அவளை பசப்பு நோய் ஒட்டிக்கிடுது, பசலை நோய் ஒட்டிக்கிடுது அப்படின்னு. இந்த பாசி படர்ந்திருக்கிற குளத்துல பார்த்தா, ஏரியில பார்த்தா தெரியும், சின்ன இந்த ஊரணி இந்த பசுமையா இருக்கும், தண்ணியே தெரியாது. ஒரு கல்லை தூக்கி போட்டா அது விலகும், ஆனா உடனே சேர்ந்துடும். அத மாதிரி இந்த அணைகிற விளக்கு அணைஞ்சதும் அந்த இருள் கவ்விக்கிடும். அத ரொம்ப அழகா ஊமைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். நல்ல ஊமையணி. அடுத்து புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. ஆமா, அதாவது பிரிஞ்சு போக கூட செய்யல, உடன்தான் இப்ப ஒண்ணு போலதான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, கொஞ்சம் அங்கிட்டு பிறண்டு படுத்தாலாம் உடனே பசலை வச்சுட்டான். அப்ப ஆக இந்த பாரதியார் சொல்லுவார்ல, காற்று வெளியிடை கண்ணம்மா, அந்த காற்று இடை வெளியிட்டாலே, காற்று ஊடை வந்து விட்டாலே அவளுக்கு பசப்பு நோய் வந்துடுறது மாதிரி இந்த குறள்ல சொல்லி இருக்கிறார். ரொம்ப அருமை. அடுத்து பசந்தாள் இவள் என்பது அல்லால். 8வது குறள், பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பது இல். ஆமா, அதாவது ஊராருக்கு எப்போதும் இவளை பற்றி தான் பேச்சு, அவனை பற்றி பேசவே மாட்டாங்க. இவள் அவனால் வாடுகிறாள் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனா அவன் இவளை விட்டுட்டு ஓடினாம்னு சொல்லவே மாட்டேங்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஊரார் இவளைத்தான் பாக்குறாங்க, கண் முன்னாடி இவள் தான் பாக்குறாங்க, இவள் தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால இவள் நோயால் வாடுறது தெரியுது, அதனால இவளை பற்றி பேசுறாங்க. எவ்வளவு உளவியல் தத்துவார்த்தமாக திருவள்ளுவர் அணுகி சொல்லுகிறார் என்று ரொம்ப மெய்சில் இருக்கிறது. ரொம்ப உண்மைக்கே ஒவ்வொன்றையும் உணர்ந்து, உளவியல் படியும் உணர்ந்து திருவள்ளுவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னோட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கை ஊர்த்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சங்கய கிருஷ்ணன் தோழர். சரிங்க தோழர். வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? கேட்குது தோழர். மலேசியா திரும்பிய மாபெரும் எங்களுடைய கவிஞர் அவர்களுக்கு வருத்தம் சொல்லாம போயிட்டீங்க. அது எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. எங்க போறீங்க எங்க வரீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. அப்புறம் இந்த நிகழ்வை சிறப்பாக உங்களுக்கு பின்னால் சிறப்பாக நடத்திய அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எந்த வகையிலும் கிஞ்சிற்றும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இவ்வளவு நாள் நடத்தி வந்தாங்க. அவருடைய தமிழ் ஆளுமை மிகச்சிறப்பு. இந்த நிகழ்வில் எனக்கு
தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாபெரும் ஆளுமை நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அறம் அவர்களுக்குத்தான் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்வு என்பது ஏறக்குறைய இதுவரையில் உலகத்தில் யாரும் நடத்த முடியாதது. இதை சிறப்பாக நடத்தி இன்னும் ஆட்கள் நிறைவாக இல்லை என்றாலும் சிறந்ததொரு சிந்தனையாளர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்வு ஏறக்குறைய உலகம் முழுக்க இது பதிவாகி கொண்டிருக்கிறது. வள்ளுவனுக்கும் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் சேர்க்கின்ற ஒரு பெருமை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு பெரிய ஒரு சாதனை நிகழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் ஐயா அறம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது பசப்புறு பருவரல் என்ற குரல் என்பதை அன்பு சகோதரி பேகம் சபிதா பேகம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்வதற்கு முன்னால இங்க தாரணி அன்பு மகள் தாரணி அவர்கள் நமக்கு ஒவ்வொரு திருக்குறள் முற்றோதலிலும் ஒரு சரியான மகள் இருக்கிறார்கள். இந்த இணைய இடர்பாடுகளுக்கு இடையேயும் இந்த 10 குறளையும் பற்றாக சிறப்பாக சொல்லிய மகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏனால் அந்த குறளை சொல்லுகின்ற போதே நமக்கு உரை சிறப்பாக இருக்கிறது. அந்த குறளும் வளமும் திருக்குறளை சொல்கின்ற இந்த நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, சபிதா பேகம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய படித்து தயாரித்து வைத்திருந்த அந்த நிகழ்வை சிறப்பாக நமக்கு சொன்னார்கள். அந்த பசுப்புறு பரவரல் என்பது என்னுடைய சிந்தனை அளவில் பசப்பு என்பது ஒரு வகையான ஒரு அடையாளம், உடலின் அடையாளமாக தலைவன் பிரிந்து விட்ட பிறகு தலைவிக்கு இருக்கின்ற அடையாளமாக, ஆனால் தலைவி பிரிந்த பிறகு தலைவனுக்கு அடையாளமா என்பது தமிழ் இதுவரை சொல்லவில்லை. தலைவிக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கிறது. ஓ, தலைவனை பிரிந்து விட்டாள் என்ற ஒரு அடையாளத்தை இந்த திருக்குறள் காட்டுகின்றது. அப்படி அந்த முதல் குறளிலே தலைவன் தான் சென்று விட்டான், நான் தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன தப்பு எனதில்லை. அனுமதி கொடுத்ததுக்காக எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து விட்டான். என் உடம்பில் இந்த பசப்பு என்பது வேறொன்றும் இல்லை, நம்முடைய உடலினுடைய அடையாளம். ஏறக்குறைய ஒரு வருத்தம் என்றாலோ மகிழ்ச்சி என்றாலோ உடல் ஒரு அடையாளத்தை காட்டும். ஆனால் இந்த அடையாளம் என்பது தலைவன் பிரிந்து விட்ட பிறகு ஒரு இயல்பான அடையாளம். இயல்பான அடையாளம் என்னவென்றால் தலைவிக்கு உறக்கம் இருக்காது, ஊன் இருக்காது, உண்ண முடியாது, பேச முடியாது. இப்படிப்பட்ட புற உணர்வுகள் எல்லாம் ஒரு அடையாளம். என்ன இவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கிறாங்க, என்ன இவ்வளவு சோகமா இருக்காங்க, என்ன காரணமா இருக்கும் அவர்களுடைய அடையாளத்தை காட்டுவதுதான் அந்த பசப்பு என்பது. அந்த உடலுக்கு உண்டான ஒரு அடையாளமாக வள்ளுவர் சொல்றார். அதற்கு அடுத்து அந்த குறளை சொல்றாரு, பசப்பு அவர் தந்தார் என்னும் தகையால் இவன் தெந்தன் மேனிமேல் ஊறும் பசப்பு. இந்த பசலை யார் கொடுத்தது? காதலர் தந்தார் என்னும் களிப்பு மிகுதியால் என் உடம்பு முழுவதும் ஏறி செல்கிறது. இந்த பசப்புக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. நான் சொல்லி அந்த பசப்பு வரல, அந்த தலைவன் சொன்னதால என்னையும் கேட்காம என் உடம்பில சுதந்திரமா பரவுது. அந்த பசப்பினுடைய அந்த சுதந்திரத்தை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறார். எனக்கு இந்த பிடித்த குறள் என்பது இந்த 8வது குறள், பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவனை துறந்தார் அவர் என்பார் இல். இவர் பசலை நிறம் அடைந்தாள் என்று பழி சொல்வதை தவிர இவளை அவர் பிரிந்தார் என்று சொல்வார் எவரும் இல்லை. இங்கே சொல்கின்ற பொழுது இந்த பசலைக்கு காரணம் வேறு ஒருவன், தலைவன். பசலை நிறத்தை அடைந்து பழியை சுமத்துக் கொள்கிறவள் ஒரு பெண், தலைவி. ஆனால் காரணம் அந்த பசலை நோயை தருகின்றவனை மட்டும் சொல்லாமல் அவன்தான் காரணம் என்று தெரிந்தும் காரணியாக இருக்கின்ற இந்த தலைவியை பழிக்கின்ற அந்த ஊர் ஒரு பெண்மையை
பெண்மையைத்தான் பேசுவார்கள், ஆண்மை யாரும் பேச மாட்டார்கள். அவன்தான் இதற்கு காரணம் என்று ஏன் சொல்லவில்லை என்பதை இங்கே வள்ளுவர் அழகாக சொல்கிறார்கள். ஏன் என்னை மட்டும் பழிக்கிறார்கள்? நானா இதுக்கு காரணம்? என்னை இந்த அளவுக்கு உருவாக்கிய, எந்த நிலைமைக்கு ஆளாக்கிய தலைவன் தானே காரணம். ஊர் ஏன் இதை சொல்ல மறுக்கிறது சொல்கின்ற போது அங்கே இருக்கின்ற அந்த நிலைமை ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கின்ற நம்ம சமுதாய சிந்தனையை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தலைவன் சென்று விட்டான், அதனால்தான் இப்படி இருக்கிறார் ஏன் என்று சொல்ல மறுக்கிறார்கள். ஏன் சொல்லவில்லை? ஏன் என்னை பழி சொல்கிறார்கள்? நானா இதுக்கு காரணம்? தலைவன் தானே காரணம். ஏன் இதை சமுதாயம் சொல்லவில்லை என்கின்ற போது அங்கே அந்த பெண் என்பவள் ஏன் தன்மேல் பழி சொல்கிறார்கள்? அதற்கு ஒரு சமுதாய காரணம் இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் அழகாக சொல்கிறார்கள். அதற்கடுத்து கடைசியில அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் ரொம்ப சிறப்பா, எப்பொழுதுமே அண்ணனுடைய உரை என்பது மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு வந்து அதை கேட்கணும்ன்ற ரொம்ப ஆசையா இருக்கிறான். ரவீந்திரன் பாரதி திருக்குறளை பற்றியோ அல்லது எது விளக்கம் சொன்னாலும் அருமையா சொல்லுவார்கள். அவருடைய அந்த புலமையும் ஆழ்ந்த அந்த சிந்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்லாமை தூத்தாரினில். ஆஹா, வள்ளுவன் சொல்றான், இவன் எனக்கு பசப்புரு, எனக்கு இந்த இந்த இடத்திலே பிரிவுக்கு உடன்பட செய்த காதலர் பிரிந்து வருந்துதலை பிறர் தூற்ற மாட்டாராயின், நான் என்னுடைய தலைவன் பிரிந்து விட்ட காதலை, பிரிந்து போனதை தூற்ற மாட்டாராயின், தூற்றவில்லையாயின், யாரும் குறை சொல்லவில்லை என்றால் நான் இந்த பசப்பு என்பதில் வர வேண்டும், இதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பசப்பு என்பது என்னை அடைந்ததாக, அது ஒரு பெயர், அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு வரம், அதுவே நான் மகிழ்ச்சி என்று கருதுகிறேன். ஆனால் யாரும் தூற்றக்கூடாது, அலர் சொல்லக்கூடாது. அதுதான் இங்க அழகு. அவன் பிரிந்து விட்டான் என்பதை தெரிந்தும் யாரும் சொல்லாமல் இருந்தால் எனக்கு வருகின்ற இடர்பாடுகள் அல்லது எனக்கு வருகின்ற மகிழ்ச்சி, எனக்கு வருகின்ற இந்த பசப்பு, எனக்கு வருகின்ற துன்பம், எனக்கு வருகின்ற அந்த பசப்புரு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிவாற்றாமை என்பதெல்லாம் எனக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே கருதுகிறேன் என்று இந்த பசப்புரு பருவரல் என்ற ஒரு தலைப்பில் சிறப்பாக வள்ளுவர் சொன்னார். அதைவிட இன்றைக்கு முற்றோல் செய்த சகோதரி அவர்கள் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா இது முன் வருவதே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு இந்த அதிகாரத்தை எடுத்து ரொம்ப சிறப்பாக செய்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய ஆசிரியர் கருமுருகன் அவர்கள் போட்ட விதை சரியாக பயிற்சி வைத்து ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்களிடம் உருவாவார்கள் என்பதற்கு இது ஒரு சிறப்பான சான்றாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து பாலாஜி ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. மலேசிய மண்ணுக்கு சென்று நம்முடைய தமிழ் பதிப்பை செய்த தோழருக்கு மிகவும் நன்றி. எப்படி தாய் தந்தையர்கிட்ட முருகன் பழத்தை கேட்டு உலகம் பூரா சுத்தினாங்களோ அது மாதிரி நம்ம தமிழை எடுத்துக்கிட்டு உலகம் பூரா பரப்பணுன்றது எங்களுடைய ஆவல். அங்க மலேசியா மண்ணிலையும் நீங்க கருத்தை பதிச்சுட்டு வந்தது மிகவும் சிறப்பு. செங்கை ஐயா சொன்னாங்க, மிகவும் சிரமத்தோடு இந்த நிகழ்வை நடத்தியது பெரிய விஷயம். ஆனா அது வந்து உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு மன வருத்தம் இருக்கு. 120 நாட்களாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தினமும் 20 பேர் 25 பேருக்கு மேல இணைய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கின்ற பல மாவட்டங்கள்லேருந்து இணையல. அப்போ நம்ம எப்படி இந்த இலக்கிய போரை, இந்த இலக்கிய போராட்டத்தை நாம் வென்றெடுக்க போகிறோம்? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த சனாதன கொள்கையை நாம் எப்படி வென்றெடுக்க போறோன்றது தெரியல. இலக்கிய ஆர்வம் உள்ளவர்களே இப்படி இணைய மறுக்கிறார்கள்னா அது மிகவும் வருத்தமா இருக்கு. எனவே இப்ப காரணம் கேட்டா எனக்கு நிறைய வேலை இருக்க தோழர் அப்படின்றாங்க. இணையத்துல இணையறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்லை ஏதாவது காசு கொடுக்க போறாங்களா,
இல்லை இது பண்ண போறாங்களா தெரியல. அதனால கொஞ்சம் இன்னுமே கடுமையா கொஞ்சம் நம்ம பொதுச் செயலாளர் நீங்கள்லாம் வந்து எல்லோரும் இணையணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய இது. நீங்க ஊருக்கு சென்றிருந்தாலும் நம்ம சிவசுப்பிரமணியம் ஐயா உங்கள் இடத்தை மிகவும் நிறைவாக செய்தார்கள். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தமிழ் என்னும் கனியை எடுத்துக்கொண்டு உலகெங்கிலும் தங்களுடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடு. நன்றி தோழமையே. ரேவதி அம்மா, நல்லாசிரியரே, சகோதரியே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் பசப்புறு பருவரல் உரை முற்றோதல் செய்த மாணவி தாரணிக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு செய்த அம்மையார் அவர்கள் மிக சுருங்கமாக சொல்லி விரிவாக விளக்கிவிட்டார்கள். பசப்பு ஏன் வருது, பிரிவு ஆற்றாதனால வருது, அந்த பசப்பை உண்டாக்கியவர் அவர்தான் அப்படிங்கிற செருக்குனால வருது, காம நோயையும் பசலையையும் தந்துட்டு அழகினையும் நாணத்தையும் அவர் கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. மனதால நினைக்கிறதும் அந்த அவரையே தான், வாயால் உரைப்பதும் அவருடைய திறத்தையே தான். அப்படி எந்நேரமும் அவர் நினைப்பாவே தான் இருக்கேன், எப்படி பசலை வந்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க. சேமையும் அண்மையும் இல்லாம நடுத்தரமான தூரத்துல சொன்னா கூட மேனில பசப்பு வந்துருதுன்னு இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசி 10வது குறள்ல காதலரை இகழ்ந்து பேசாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணானவள் அவளுக்கு எந்த நோய் வந்தாலும் பரவாயில்ல, அவன் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற போது பெண்மையை தூக்கி பிடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த துன்பமெல்லாம் ஏன் பொம்பளைக்கு மட்டும் வருது, ஆம்பளைங்களுக்கு இது வராதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. பிரிஞ்சா அவருக்கும் தான் பிரிவு, இவளுக்கும் தான் பிரிவு. ஆனா நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த பசப்பு நோய் இவளுக்கு வருது அப்படிங்கிறத உலகம் ஒரு மாதிரி பார்க்குது. இருந்தாலும் இந்த இதுல பிரிவை தானே ஏற்றாலும் கூட தலைவர் நல்லவர், இன்னும் என் மேனியில வந்து பசலை படர்ந்தது போல இப்பயும் படரட்டும் அப்படின்னு அதையும் அவ பெருமையா எடுத்துக்கிறா. இந்த அதிகாரத்துல நான் அந்த காமத்துப்பால் இருக்கிறதெல்லாம் யார் எப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனாலும் பெண்கள் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டு சொல்றாங்க. சபிதா பேகம் முனைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த ஆம்பளை என்ன பண்றாங்கன்னா தங்கள் நெஞ்சோட புலம்ப ஆரம்பிப்பான். நெஞ்சோடு கிளத்தல்னு ஒண்ணு வரும். அவன் என்ன பண்ண, அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்குவான், ஐயோ ஐயோ பிரிந்து வந்துட்டுமே அப்படி சொல்றாங்க இலக்கியத்துல. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. சாத்தூர் கணேசன் ஐயா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிகாரம் பசப்புரு பருவரல். இந்த அதிகாரத்தை முற்றோதல் செய்த மாணவி தாரணி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அருமையாக சொன்னார்கள். அதேபோல் உரைப்பொழிவு வழங்கிய சபீதா பேகம் சகோதரி அவர்களுக்கு சுருக்கமாக சொன்னாலும் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அருமையான உச்சரிப்பு. அந்த வார்த்தைகளோடு அந்த அதிகாரத்தினுடைய அத்தனை கருத்துக்களையும் நம்மளுக்கு எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று வந்து பின்னூட்ட காதலர் ஐயா ரவீந்திர பாரதி ஐயா பிரிந்து சென்றதனால் இந்த நிகழ்வு வந்து பசலை அடைந்து விட்டது, பசப்பு அடைந்து விட்டது. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் சரியா கேட்கவும் முடியல. அதனால வந்து அந்த பசப்புறுப்பவர்கள் வந்து அவருடைய பின்னூட்டத்தை சரியா கேட்க முடியாத அளவுக்கு இந்த பசலை படர்ந்து விட்டது இந்த நிகழ்வுக்கு. அதே போல் இந்த முதல் குறளை பார்த்தீங்கன்னா, நயந்து நயந்து காதலித்தவருக்கு, நயந்து நயந்து நம்மோடு கலந்திருந்தவருக்கு இருந்த காதலரை ஒரு நல்வார்த்தை சொல்லி நான் தான் பிரிந்து போக சொன்னேன். அப்படி சொல்லி விட்டு பிறகு பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் பசலை படர்ந்து விட்டது. இந்த பசலை படைஞ்ச பிறகு நான் போய் யார்கிட்ட சொல்லி நான் வந்து என்னுடைய ஆற்றாமையை சொல்லுவேன் என்று சொல்வதாக அமைந்த குறளாக இருக்கின்றது. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா, அவர் தந்தார் என்னும் தகையால் அப்படின்னு சொல்லி காதலர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த செருக்கு அடைகிறது, அந்த பசல் செருக்கு அடைகிறது. ஆனா அவர் தந்தார் என்ன தகைங்கிறது அவர் காதலர் கொடுத்தாரு. இவர் தந்தன் மேனி மேல், அப்ப இவர் யாரு இந்த இடத்துல? இவருங்கிறது வந்து அந்த பசலையத்தான் இவருன்னு சொல்றாரா வள்ளுவர்? ஏன்னா அவர் தந்தது ரைட் தான். இவர் தந்தன் மேனி மேல் ஊரும் பசப்பு அப்படின்னு சொல்ல, அந்த இவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக வள்ளுவர் கொடுக்கின்றார் என்று தெரியவில்லை.
ஆனால் பிரிவு காரணமாக காதலர் உண்டாக்கினார் என பெருமிதம் பொங்கிட பசலை நிறம் என் உடலில் ஏறி ஊர்ந்து பரவினதுன்னு சொல்றது போது அதுல வந்து இவருங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன சொல்றாரு நம்ம புரிந்துவிட முடியல அந்த உரையாசிரியர்கள் கொடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா. அதே போல் இன்னொரு கூட இந்த விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் இருப்பு பசப்பு. இந்த குறளை பாத்தீங்கன்னா இந்த ஊமையிலையும் ஒரு அருமையான ஊமையாக வெளிப்படையாக நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஊமையாக கொடுத்தா கூட அந்த ஊமை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த வெளிச்சம் போன உடனே வெளிச்சம் எப்படா போகும்னு சொல்லி இருள நான் வரணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவளிடத்துல இருந்து அந்த காதலன் பிரிந்தவுடன் அந்த பசலை நோய் வந்து அந்த மாதிரி படர்ந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த குறளை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த 8வது குறள் தான் வந்து எப்படின்னா பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாரில். இந்த பசலை நோய் அவர் பிரிஞ்சு போனதுனால பசலை நோய் எனக்கு வந்துருச்சு. ஆனா இருந்தா கூட சொல்பவர்கள் எல்லாம் இப்படி வந்து பசலை பிடிச்சு போய் அலைகிறாளே அப்படின்னு சொல்லி என்னைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் இது எதனால் வந்தது என்று சொன்னால் அவர் பிரிந்து சென்றனாலதான் வந்திருந்தது, யாரும் அவரை பழித்து சொல்லவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டா கூட மனதில் ஒரு திருப்தியில்லாத நிலை இருந்தா கூட அடுத்த 2 குறள்ல வந்து இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய காதலர் பிரின்ஸ்னா அவர் என்னை உண்மையாக காதலித்தால் அவர் நல்லவர் தான். அப்படிப்பட்டவராக இருக்கும்போது அவரை நினைத்து நினைத்து எனக்கு பசலை வந்ததை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த 2 குறளுமே, அந்த 9வது குறளுமே 10வது குறளுமே அதைத்தான் சொல்ல. பசலை இருக்கிறத பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என் காதல் ஜெயிக்கும், என் காதலர் நிச்சயமாக வருவார், அந்த பசலை நோய் தீர்ந்து விடும் என்று சொல்லுவோம் மாதிரி ஒரு முத்தாய்ப்பாக அந்த 2 குறளையும் வந்து இந்த பசப்புரு பருவர்கள் உடைய அந்த அர்த்தத்தை இறுதி வாசகத்தை சொல்ற மாதிரி இந்த அதிகாரத்தினுடைய இறுதி வாசகத்தை சொல்ற மாதிரி அந்த 2 குறள் அமைந்திருக்கிறது. அருமையான குறளாகவும் இருந்திருக்கின்றது. இது காதல் பிரிவாற்றமே சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான். மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். பின்னோட்டம் வழங்கிய ஐயா செங்கை கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பா பின்னோட்டம் சொன்னாங்க. அதே போல் பாலாஜியனுடைய ஆதங்கம் அடிக்கடி அவர் அதைத்தான் சொல்றாரு, நிறைய பேர் இணையவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். அது உண்மைதான், அது என்னவென்றே தெரியவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு 1-2 பேர்களா இணைந்தா கூட நிறைய வந்துவிடும். ஏன்னா அது என்னன்னு தெரியல, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. இருந்தாலும் நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் ஒவ்வொரு நாளும் நெறிய ஆள்கையை செய்கின்ற நமது பேராசிரியர் கருமுருகன் அவர்கள், சிவசுப்பிரமணியர் அவர்கள், நம்ம உரைச்செல்வி அவர்கள், பின்னூட்டம் வழங்கக்கூடிய பிதாம் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த நிகழ்ச்சியுமே சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம மாநில பொதுச்சாளர் இதுக்கெல்லாம் அத்தனை நிகழ்வுகளையுமே சிறப்பாக சொல்ற அவர் கடைசியாக இறுதியாக அவருடைய உரையும் கொடுக்குறாங்க. நமக்கு கிடைத்த பொக்கிஷங்களில் ஒன்று வந்து ஐயா TK நாகராஜன் ஐயா அவர்கள் எந்த விதமான அதிகாரங்களா இருந்தாலும் அதை தொகுத்து வழங்கி நம்மை சிறப்பு செய்வதில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நாம் எல்லோருக்கும் ஒரு இன்பத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா? நல்லா சொல்லுங்க ஐயா, நல்லா சொல்லுங்க. நம்ம சாத்தூரார் இல்லை என்றால் இலக்கியம் சுவைக்காது. சாத்தூரார் ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு. அதாவது 1182வது குறள், அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தேன் மேனிமேல் ஊரும் பசப்பு. அவர் இவர் நேர் அவர் தான் சொல்லியாச்சு, அப்புறம் இவர் ஏன் சொல்றாருன்னு கேட்டார். ரொம்ப அருமையான கேள்வி. என்னன்னா 2 உரையாடல் வருது. ஒண்ணு பசலை பேசுகிறது, இன்னொன்னு பசலையை ஏற்றுக்கொண்ட அவள் பேசுகிறாள், தலைவி பேசுகிறாள், பசலை பேசுகிறது. பசலை உரையாடும் போது அவர்னு சொல்லி கொஞ்சம் அண்மை சுற்றுல சொல்றார், சொல்லுது பசலையை குறிப்பிடும் போது அவர் கொடுத்தது என்ற செருக்கால் என் மீது இந்த பசலை படர்கிறது அப்படின்னு பசலையை பேச வச்சுட்டு சேமை சுட்டு, அவர் என்பது சேமை சுட்டு, இவர் என்பது அண்மை சுட்டு. இவர் சொல்றா, இவ என்ன சொல்றான்னா இவர் தந்த பசலை, இவர் தந்த பசலை. முதல்ல என்ன சொல்றா, அவர் கொடுத்தார் என்று, அவர் தந்தார் பசலை என்று பசலை செருக்கோடு என் மீது பரவுகிறது அப்படின்னு பசலை உரையாடலுக்கு சேமை சுட்டு அவர்னு சொல்றாங்க.
இவர் சொல்லும்போது அண்மை சுட்டு தன் காதலனை பத்தி சொல்லும்போது இவர் கொடுத்த பசலை. இதான் பொருள். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனாரே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்றீங்களா? பேசுறீங்களா? சங்கரநாராயணன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? இல்ல நாகராஜனை இட போயிடலாமா? ஐயா, அந்த பசலைன்றது என்னன்றது கொஞ்சம் விளக்கணும், நல்லா இருக்கும். பசலை பசலை கவிஞரை நீங்களே சொல்லுங்க. பசலை நான் வேற ரெண்டு கவிஞரும் பசலையை பத்தி சொல்லுங்க. அதாவது பசலை என்றால் அது ஒரு பசுமையான மேனி பசுமையா மாறிடும், அழகு குலைந்து. எப்போ பிரிவாற்றாமையினால் பெண்ணினுடைய மேனி அழகு கெடும், அழகு கெட்டு பசுமையான ஒரு நிறம் படியும். எப்படி பாசி தண்ணியில பாசி படியுதோ, தண்ணி தூய்மை இழந்தால் பாசி படருது. அதுபோல இந்த காதலன் பிரிந்தால் வருத்தம் என்கிற நோய் அவளுக்கு பிரிவு என்கிற நோயினாலே அவள் மேனி நிறம் மாறுகிறது. நீங்க சங்கரகத்துல பாருங்க, இந்த காதலனும் காதலியும் களவுல 2 பேர் சந்திச்சிட்டாங்கன்னா தாய் கண்டுபிடிச்சிடும் அவளுடைய முகத்துல, அவள் உடம்புல மாற்றத்தை. இவன் மேனி ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, ஏதோ பண்றாயவோ அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுல போட்டு பூட்டி இச்சரித்தல் பண்ணிடுவா. அதை நீங்க பார்க்கணும். இது பிரிவினால் வரக்கூடியது. அது காதலினால் வரக்கூடிய மேனி மாற்றம், மேனியினுடைய நிறமாற்றம், ஒரு மினுமினுப்பு வரும். இது அழகு கெட்டு பசுமையான நிறம், இந்த காமால மூஞ்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பிரிவினால வரக்கூடிய ஒரு நோய் இது. இது இலக்கியத்துல இப்பெல்லாம் பிரிஞ்சு போயிட்டா கூட ஜாலியா இருக்கிறாங்க, அது வேற. அதனால இது பிரிவினால் ஏற்படக்கூடிய மேனி மாற்றம், மேனியின் நிறமாற்றம், அதான் பசலை. நன்றி, 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 நன்றி. கிருஷ்ணன் அவர்களே, நீங்க ஒரு 2 வரி அது சர்வபா சொன்னீங்கன்னா இன்னும் சுவையா இருக்கும். ஒண்ணு இல்ல, ரொம்ப எளிமையா சொல்ல போனா உடம்பு டல்லா இருக்குது, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்றதுன்னா இது ஒரு உளவியல் சார்ந்த சோகை நோய், அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல. சரியா சொன்னீங்க. ஏன்னா இந்த பிரிவு வந்துட்ட பிறகு அந்த தலைவி தூக்கம் கெடும், அப்ப கண்ணழகு போயிடும், தண்ணி குடிக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணும்போது உடலுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ சாதாரணமா இருக்கிற உடலுக்கும் இப்ப இருக்கிற உடலுக்கும் பார்க்கறவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா டல்லா இருக்கிற அப்படின்னா அந்த உடலில் ஏற்பட மாற்றம் தான் பசப்பு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். உளவியல் காரணத்தினால் ஏற்பட்டது. உடலியல் மாற்றம் உளவியலால் ஏற்பட்டது. அது ரொம்ப உளவியலால் ஏற்படுத்த உடல் மாற்றம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல கவிஞரே, அது அவ்வளவுதான். மனதால் உடலும் கெடும், உடலால் மனமும் கெடும். ஆமா 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 ஆமா. அதாவது என்ன சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட் கவிஞர் கிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டாவே நோய் வந்துடும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கம் கெட்டா, அவன் பழைய காலத்துல காதல் அப்படித்தானே பண்ணாங்க. கிராமம் கடந்து வீடு கடந்து தூரமா போய் ரொம்ப தூரம். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ளே உட்காந்தே காதலிக்கலாம், எல்லா பிரச்சனையும் தொழில்நுட்பம் வந்துருச்சு. அன்னைக்கு அப்படி கிடையாது. காதலியை பார்க்கறதுக்கு மாசக்கணக்குல தவம் கிடந்த காலங்கள்லாம் அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள காலங்கள். அது அப்பே எழுதப்பட்ட இலக்கியங்களோட அடிப்படை. இதான் பாலாஜி ஐயா. நன்றின்னு நினைக்கிறேன், போதும் நினைக்கிறேன். நன்றி, நன்றி. 2 பேர் விளக்கம் சொல்லியா சுணங்கி ஏன் விழுகிற? அதான் இந்த வடிவேல் சொல்ற மாதிரிதான். வடிவேல் சொல்றேன், சுணங்கி விழுகிறானே, சுணங்கி விழுந்துட்டு இருக்கேன், என்னடா காரணம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். நன்றி, நன்றி. நிறைவு பின்னூட்டமாக ரயில் பயணத்தில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் பேசலாமா? நல்லா பேசுங்க, பேசுங்க. சொல்லுங்க தோழர். ஹலோ, சொல்லுங்க தோழர். டிஎஸ்எம் தோழர் சொல்லுங்க. இல்ல அதாவது ஒருங்கிணைப்பாளர் கடைசியா பேசக்கூடிய இல்ல, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க டிஎஸ்எம் தோழர். அதாவது நிறைவாக ஒருங்கிணைப்பாளர் பேசுவது கேக்குதா? கேட்கிறது. ஹலோ, கேக்குதா? ஐயா, ஆண்ட்ராய்டுல இருந்து பேசுறது யாருங்க ஐயா? நானா?
ஐயா யாருங்க ஐயா? திருத்தங்கள்ல இருந்து நீங்க பேசுறது கேட்கல. ஐயா திருத்தங்கள்ல இருந்து யாருங்க பேசுறீங்க? சிவபெருமான் சொல்லுங்க ஐயா. கேக்குதாயா? தொடர் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஐயா. கேக்குது சிவபெருமான். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியுதுன்னா, தோழர் சிவபெருமான் அவர்களுக்கு வணக்கம். அவங்க தோழர் வணக்கம். சிவபெருமான் வந்து ஒரு மூத்த தோழர். தமிழ்நாடு முற்போக்கு இளைஞர் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு விருதுநகர் மாவட்டத்தின் தூண்னு சொல்லலாம். இடதுசாரி நிகழ்வு எங்க நடந்தாலும் வருவாங்க. உங்களை நம்ம வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர் அறம். அறம் வந்து திருக்குறள் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தின் பொருள் குறித்து எல்லாருக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டுகள். தோழர கேக்குதா? கேக்குது தோழர். கேக்குது கேக்குது தோழர், பேசுங்க. இந்த தலைப்புல, இந்த அதிகாரத்தினுடைய தலைப்புல பசப்பு என்ற உணர்வை ஒரு தலைவன் பிரிந்து போகிற பொழுது ஒரு தலைவிக்கு ஏற்படக்கூடிய ஒரு தவிப்பு. அது அந்த தவிப்பு வந்து சொல்லவும் முடியாது, ஆனால் அதை தவிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ள தலைவியாக வள்ளுவர் இந்த அதிகாரத்துல சொல்றார் அப்படிங்கிறதான். ஆக காதல் வயப்பட்டவர்களால் மட்டுமே தான் இந்த பசப்பு என்ற சொல்லுக்கு சரியான பொருளை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா பசப்பு என்பது சொல்ல முடியாத தவிப்பு. நம்ம சாதாரண நம்ம பழக்க பேச்சுல கூட ஏண்டா பசப்புற அப்படின்னு சொல்றான்னா அது ஒரு கேலியாக இருந்தாலும் கூட, ஆனா அதுக்குள்ள கனமான ஒரு பொருள் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அதிகாரத்தை வள்ளுவர் நமக்கு முன் வச்சிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல். ரொம்ப மகிழ்ச்சி தோழர், ரொம்ப நன்றி. அவரோட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி தோழர். டிஎஸ்என் தோழர் ஏதோ பேசுனீங்களே? டிஎஸ்என் தோழர் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க தோழர். இல்ல அதாவது பொதுவாகவே ஒருங்கிணைப்பாளர் வந்து எல்லா நிறைவாக பேசுவது விட்டு இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு பாய்ச்சலோட அங்கங்கே பேசுவது வந்து மிக மகிழ்ச்சியாக உள்ளது. ஏன்னா அவர் வந்து உலகம் சுற்றிட்டு வந்திருக்காரு. மலேசியா போயிட்டு வந்ததுனால, நீண்ட நாளுக்கு பிறகு பார்ப்பதனால அவர் வந்து வழக்கமாக முத்தாய்ப்பாக பேசக்கூடிய நல்லாசிரியருக்கு முன்னாடி எல்லாம் பின்னூட்டத்துக்கு முன்னோட்டமாக பேசக்கூடிய நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் மாதிரி இல்லாம அவர் பேசுறது உண்மையிலே மகிழ்ச்சியாக உள்ளது. நானே பின்னூட்டத்துக்கு பின்னாடிதான் வந்தேன். ஒரு சின்ன கருத்து தான். இப்போ பின்னூட்டத்துல பேசக்கூடியவங்க வந்து சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளுடைய மேனாள் பொதுச் செயலாளர் பாடுறாருலாம். தினம் தேவதை தொலைக்காட்சியில தினம் ஒரு உரைன்னு சொன்னா அது ரவீந்திர பாரதி தான். ரவீந்திர பாரதியை கூட கொஞ்சம் தள்ளி பேச சொல்லலாம். இல்ல எல்லாரும் பேச பிறகு அவர் அந்த அவங்க சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக பேச சொல்லலாம். ஏன்னா திருக்குறள் உரை வந்து பாரதிதாசன், மரபுரை வந்து பாவனார், தமிழ் மரபுரை வந்து இளங்குமரனார், விரிவுரை திருவிக்கா, புதுவுரை நாமக்கல் கவிஞர், தெளிவுரை மூவா, மெய்ப்பொருள் உரை பெருந்தித்தனார். அந்த வழியில நம்முடைய தேவதை தொலைக்காட்சியினுடைய தினம் ஒரு உரை நம்முடைய தோழர் நம்முடைய தலைவர் மேனாள் பொதுச் செயலாளர் மற்றவங்களுக்கு அப்புறம் பேச சொன்னா கூட அவர் கொஞ்சம் சந்தேகங்களை தீர்த்து வைப்பாரு. முத்தாய்ப்பாக நம்மளுடைய நல்லாசிரியரை பேச சொல்லலாம். நல்லாசிரியர் பாருங்க, முனைவர் வந்து தாம்பரத்துல இருந்து அவர் சென்னையில இருந்து திருப்பி போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு. அவங்க போகும்போது ட்ரெயின்ல இருந்துட்டு சிரமப்பட்டு இருக்காரு. அப்படினாலும் கூட அந்த அவருடைய அந்த அர்ப்பணிப்பு வந்து உண்மையிலே பாராட்டணும். வாழ்த்துக்கள். நான் வேற ஒன்றும் சொல்ல, ஒரே கேட்க முடியல. நன்றி நன்றி தோழமையே. நிறைவு பின்னூட்டம் நல்லாசிரியர், தமிழாசிரியர், முனைவர். மலேசிய பயணம் சிறப்புற அமைந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. டி.க. நாகராஜன் ஐயா வாங்க. ஐயா தொடர் வண்டியில தொடர்ந்து பயணத்துல இருக்கிறதுனால இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து, புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொண்டற்று பசப்புங்கிற கண்ணோட்டம் வந்து சகோதரி நேர்த்தியாகவே சுட்டி காட்டினார். அது டிஎஸ்என் தோழர் சொல்ற மாதிரி நம்மை சார்ந்து இருக்கிற உடல் சோர்வு, அவரு சாத்தூரார் சொன்ன மாதிரி நமக்காக இருக்கக்கூடிய உளவியல் சோர்வு, நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க, அதாவது பசப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வந்து சூழ்நிலை தான், உளவியல் சூழ்நிலை தான். அந்த அளவில் இந்த அதிகாரம் வெற்றி அதிகாரமாக மாறியது. அனைத்து அன்புதயங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தோழமையே. தொடர் வண்டி பயணத்தில் இருப்பதால் தொல்லை தராமல் கருத்துக்களை நிறைவாக தொடர்ந்து போகாமல் ஒரு வரியில் தன்னுடைய கருத்தை நிறைவாக பதிவு செய்த தோழமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் ஐயா அறமையா அவர்கள். ஐயா உரையாளர்கிட்ட கேட்டுங்க. சபிதாமா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? உங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க இணைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன், வெளியில போயிட்டாங்க. பொதுச் செயலாளர் நீங்க போயிடலாம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கருமுரன் தோழர் தமிழ் பணியை இங்க மட்டும் செய்யல, மலேசியாவுக்கு போய் அதுவும் மாண்புமை துணைவேந்தரோட போய் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே டிஎஸ்என் சொன்ன மாதிரி ஒரு உற்சாகம் தெரியுது. அது இன்பத்து வாழ்னால உற்சாகமா இல்ல மலேசியா போயிட்டு வந்ததுனால உள்ள உற்சாகமான்னு தெரியல. நல்லது. அவருடைய சிரிப்பை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா நல்லது. தாரணி மிக அருமையா சொன்னாங்க. சபிதா பேகமா சுருக்கமா சொன்னாலும் மிக தெளிவாக எல்லாத்தையும் சொன்னாங்க. இது ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி ஒரு நாடகம் போல காட்சி இருக்கு. அந்த அதிகாரம் முழுக்கவே பசலை வந்துருச்சு, யாரிடம் சொல்லன்றது, அப்புறம் அவர் தந்தார்ன்றது, அந்த அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இந்த பசலை என்னை விட மாட்டேங்கன்றது. பிறகு இவரு கூட இருக்கிறப்ப ஒண்ணு இல்லை, இவர் இந்த பக்கம் திரும்பின உடனே போயிருதுன்றத ஒரு உதாரணம் சொல்றது. அந்த விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் அப்படி விளக்கு எப்படா அணையும், நம்ம போய் அந்த வெளிச்சம் இருக்கிறதெல்லாம் தழுவிக்கொள்ளலாம்னு இருள் காத்திருக்கும் சொல்றது. அதை போல அப்படின்னு சொல்றது. கொன்கண் அந்த இதுமே ஒரு நல்ல வார்த்தையா இருந்தது. முயக்கற்றம் பார்க்கும் பசப்புன்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அப்படின்றது. அவ்வளவில்னா என்ன அப்படின்றது, அளவுன்றது நம்ம மாத்திரைன்னு சொன்னோம்னா இமை மூடுறதுதான், ஒரு இமை மூடக்கூடிய நேரம் தான். அவரோட புள்ளி கிடந்தேன் அப்போ ஒண்ணும் இல்ல, புடை பெயர்ந்தேன், அது எவ்வளவு நேரத்துல அந்த பசப்பு வருது அப்படின்னா ஒரு செகண்ட்ல வந்துருதேன்றார். அதெல்லாம் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடியதா. பிறகு இன்னொரு இடத்துல வழக்கமா வள்ளுவர் பெண் அடிமைத்தன கருத்துக்களையோ இல்ல ஆண் ஆதிக்க கருத்துக்களையோ சொல்றாருன்னு மாதிரி நம்மளுடைய விமர்சனம் இருந்தாலும், பசுந்தால் இவள் என்பதால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல்லைன்றதுல என்னை துறந்தாருன்னு அவரை யாரும் குற்றம் சொல்ல மாட்டேங்காங்களேன்னு லேசா சொல்லிட்டு அதுக்கடுத்து 2 குறளுமேமோ நன்னிலையா இருந்தா சரிதான், நல்காமை தூற்றார் என்ன சரிதான், நான் எந்த பசைகளை நோயும் ஏத்துக்கிறேன். பசலை நோய் இன்னைக்கு இருக்குமான்றது எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துல ஆணுடைய பொருளாதார உதவி இல்லாமல் பெண் இருக்கிறப்ப இது அன்பு காரணமாக வந்துச்சா வேற வாழ்வியல் சூழல் காரணமா வந்துச்சா அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் இன்னைக்கு. ஆனா இப்ப ஒரு பசலை அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு சோகம். அம்மா கேட்டாங்க, ரேவதி அம்மா ஆணுக்கு இருக்காதான்னு. கட்டாயம் இருக்கும். சில பேருக்கு வேணா இல்லாம இருக்கலாம். அந்த ஜனகராஜ் மாதிரி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்றதுல அப்படி யாருக்கும் இருக்குமான்னு தெரியல. ஆனால் உண்மையான வாழ்வை வாழக்கூடிய ஆணுக்கும் இது இருக்கும். இன்னைக்கு உள்ள பின்னூட்டம் ஐயாவுடைய அந்த நாகராஜன் ஐயாவுடைய கமிட்மெண்ட் இருக்குல்ல. நான் ட்ரெயின்ல வர்றப்ப பொதுவா சிக்னல் ரொம்ப காலவாரிடும். அப்படி இருந்தாலும் அவர் இணையத்தில் நம்மோடு இணைந்து இன்றைய தூரம் சொன்னது மிக அருமை. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவங்களே, மிக்க மகிழ்ச்சி. நாளைய நிகழ்வுக்கு போயிடலான்னு பாக்குறேன். சவிதாம்மா அவங்க இணையில, அதனால நாளைய நிகழ்வு பொதுச் செயலாளரே அறிவிச்சிருவா. பொதுச் செயலாளர் தனிப்படர் மிகுதி இந்த அதிகாரத்தை பேராசிரியர் அம்மா ஜெயந்தி அவர்கள் நம்மோடு சொல்ல காத்திருக்கிறார்கள். ஸ்ரீ பிஹெச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரியில் இருக்கக்கூடிய கல்லூரியுடைய பேராசிரியர் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். இந்த மகிழ்வோடு
நாம் நிறைவு செய்கிறோம் தோழமைகளே. மிக்க மகிழ்ச்சி, நிறைவாக இருக்கிறது. நம்முடைய பயணம் கூட பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளோடு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து செய்ய முடியுமா என்கிற சிந்தனையை பதிவு செய்திருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் புதிதாக தமிழியல் துறையில் தொடங்க இருக்கிறார்கள். அதில் பாடத்திட்ட குழு தொடர்பாக காண அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கு வருவதற்கான செயல்பாடுகளாம். அதுல குறிப்பாக நம்முடைய பொது உடைமை சார்ந்த கவிஞர்கள், படைப்பாளருடைய பெயர்களே பரிந்துரையில் இடம்பெறுவதற்கு ஏற்றாற் போல நம்முடைய கருத்துக்கள் இடம்பெற்றதையும் நாம் பதிவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய பயணம் என்பது எங்கு சென்றாலும் நம்முடைய சிந்தனையோடு தான் செல்லுகிறோம் என்கிற நிறைவாக, நிறைவு நாளில் கூட நாம் பட்டமளிப்பு விழாவிலே சிறப்புரை ஆற்றுகின்ற பொழுது கூட கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய சம்பந்தன் அந்த அரங்கத்தில் சோம அரங்கத்தில் பேசுகின்ற பொழுது கூட நம்முடைய பொது உடைமை சிந்தனையாளருடைய சிந்தனை வரிகளைத்தான் போகிற போக்கில் ஆங்காங்கே விதைத்து கொண்டே சென்றோம். அந்த அடிப்படையில் கலை இலக்கிய பெருமன்றம் நமக்கான ஒரு நல்ல களத்தை தந்திருக்கிறது. எங்கு பேச வேண்டும் என்றாலும் ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை பேசுகிற சிந்தனையை ஈர்க்கிலே நடக்கின்ற வகையில் அமையப்பெறுகிறது என்பது கலை இலக்கிய பெருமன்றம் நமக்கு தந்த வாய்ப்பாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த அரங்கிற்கும் குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நிறைவாக நாம் நன்றி சொல்லி, நாளைய தினம் தோழர்களை இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். ஐயா, மலேசிய பயணத்துக்கு வாழ்த்துக்கள் ஐயா. மலேசிய பயண வெற்றி பயணம் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.